அஜ்மாயின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்ம இந்த தர்பியா தொடர் தர்பியா நிகழ்ச்சியில் மாஷா அல்லாஹ் பல மாதங்களாக பல வருடங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இன்றைய தினத்திலிருந்து இனி வரக்கூடிய தர்பியா நிகழ்ச்சிகளில் முதல் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் அதை ஷேக் அசர் மூலம் கடைசியில் உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. அது தாவா பயிற்சி வகுப்பு அப்படின்ற அடிப்படையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் முதல் வகுப்பில் தாவா எவ்வாறு தாவா களத்தில் நம்ம நடந்து கொள்ள வேண்டும், இந்த தாவா என்று சொல்லக்கூடிய இந்த பணியை சிறப்பாக எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் உள்ள பகுதியில் மட்டும் நம்மளுடைய வகுப்பில் நம்ம நடத்துவோம். மற்ற பல கோணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக தாவா அப்படின்னு வரும்பொழுது தாயிகள் அவங்களுடைய பண்புகள், அவங்க என்ன மாதிரி இல்முகளை கற்றுக்கொள்ளணும், அந்த அடிப்படையில் தான் பல இல்மு கற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு துருசுகளை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பண்பாடு சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இப்படி பல பகுதிகள் இருக்குது. அதில் எவ்வாறு நம்ம இந்த தாவா களத்தில் நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இந்த தாவா என்று சொல்லக்கூடிய செயல்பாட்டை தாக்கமுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதே நேரத்தில் சிம்பிளான முறையில் சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு பகுதி தான் இந்த முதல் வகுப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நடந்த கிளாஸ் மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் மட்டும் நடக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட் கிளாஸு நம்ம இதுக்கு முன்னாடி நானும் சில கிளாஸ் நடத்தியிருக்கிறேன், ஒரு கிதாபில் உள்ள பகுதியை படிக்கிற மாதிரி அப்படி நடக்காமல் கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் என்னென்னு சொன்னால் லிட்டில் பிட் என்னது கொஞ்சம் ஒர்க் ஷாப் மாதிரி நடக்கும். அப்படின்னா என்னென்னு சொன்னால், நான் 2-3 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்பேன், இப்போ நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அதனால் அப்படி உட்காந்தோம் நோட்ஸ் எழுதணும் போனோன்ற மட்டும் இருக்காது. அதாவது கொஞ்சம் கேள்வி, கொஞ்சம் பதில் சொல்கிறது. ஒரு வேளைக்கு இந்த நம்ம சில விளக்கங்கள் சொல்லி முடிக்கின்ற பொழுது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கேட்டு அதை என்ன செய்யலாம், அந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளலாம். அப்போ தான் இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இது ஒரு சில ஒரு முன்னுரை, ஒரு இன்ட்ரொடக்ஷன், தம்ஹீத். ஓகே, இதுக்கு பிறகு கிளாஸ் ஒரு 2-3 கிளாஸ் போகட்டும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கருத்து, இதை கொஞ்சம் இப்படி பண்ணால் பரவாயில்ல, கொஞ்சம் இப்படி பண்ணால் பரவாயில்ல, பயங்கரமாக பாரதூரமான கருத்து சொல்லாதீங்க. ஏன்னா இது பல தடவை நடத்தின வகுப்பு தான். இந்த சூழலுக்கு ஏற்ப ஏதாவது சில ஒரு தேவைகள் இருக்குதுன்னு சொன்னால் அது பொருத்தமான முறையில் அதை எப்படி நம்மளுடைய இந்த வகுப்பில் நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, எல்லாம் ரெடியா? இந்த தலைப்பில் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எத்தனை பேருக்கு முதல்ல கற்றுக்கொண்டீங்க இந்த மாதிரி வகுப்பில் அப்படின்றது ஒன்று. இந்த தலைப்பில் தொடர்ந்து பயணிக்கலாம், தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது சொல்லுங்கள் பாப்பா. எல்லோரும் ஓகே தானே? ரைட், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த தாவா பயிற்சி வகுப்புன்னு இதுக்கு முன்னாடி ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா? நம்ம வகுப்போ அல்லது வேறு ஏதாவது வகுப்போ யாராவது எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க? போவோம் எப்படி எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ முதல் பகுதி உங்களுக்கு என்னது, ரெப்படிஷனாக இருக்கும். ரெப்படிஷன் சொன்னால் அதாவது ரிவ்யூ மாதிரி இருக்கும். நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். நம்ம இதெல்லாம் முன்னாடி படித்தோமா இல்லையா அப்படின்னு. இல்லை ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பு. அதை இன்னும் என்ன செய்யலாம், நம்ம வலுவூட்டி கொள்ளலாம். அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த முதல் சில பகுதிகளில் ஏதாவது கொஸ்டின் அது இது கேட்டால் மற்றவங்களுக்கு சான்ஸ் அதிகம் கொடுங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஆன்சர் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் முன்னாடி வகுப்பு அட்டன் பண்ணவங்க பதில் சொல்லலாம். இது தொடர்ந்து போகும் இன்ஷா அல்லாஹ். அவங்க நம்ம அசர் மௌலவி, ஓய்ஸ் மௌலவி இவங்களுடைய அந்த ஒரு ஆர்வமூட்டுதல் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணிப்போம். ஏன்னா இந்த தாவா பயிற்சியில் நம்ம பிரச்சனை இது வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா தடவையும் கிளாஸு தொடங்கி ஒரு ஃபஸ்ட்டு லெவலோட முடிச்சிட்டோம். எல்லா தடவையும் கிளாஸ் தொடங்கியிருக்கிறோம், ஒரு 4 கிளாஸ் நடத்தியிருக்கிறோம், அதோடு முடிச்சிருவோம். அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு திடீர்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும்,
பழையபடியும் தொடங்கி திரும்ப அந்த 4 கிளாஸ் நடத்திட்டு பழையபடி முடிச்சிருவோம். இப்படியா இந்த முதல் கிளாஸை பல தடவை நடத்தியாச்சு. அதுக்கு அடுத்த கிளாஸுக்கு போக மாட்டேங்குது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இங்கே உள்ள செட்டப்பில் நம்ம தொடர்ந்து பயணித்தோன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து என்ன செய்யலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். பல விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது, பல ஆர்வமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள விஷயங்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் தாலா. அதே மாதிரி நம்ம நிதானமாக போவோம், அவசரப்பட்டு போகக்கூடிய ஒரு ஐடியா இல்லை எனக்கு இன்ஷா அல்லாஹ். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் 4 விஷயமாக இருந்தாலும் அதை எப்படி கற்றுக்கிறணும், நல்லா தெளிவாக கற்றுக்கிறணும், அது ரொம்ப முக்கியம். அப்படின்ற அடிப்படையில் நம்ம செயல்படலாம் இன்ஷா அல்லாஹ் தாலா. அந்த அடிப்படையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் கஷ்டம் தான் இது. மற்ற ஸ்க்ரீன்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம எல்லா ஸ்க்ரீனும் உங்களுக்கு நான் காட்ட போகிறதில்ல, அதனால தான் அப்பப்போ கட் பண்ணிடுவேன், நான் பிரச்சனை இல்லை. ரைட். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவாவை பொறுத்த வரைக்கும் இதை ஆர்வமூட்டி பல திருக்குரான் வசனங்கள் இருக்கின்றன. தாவாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி பல திருக்குரான் வசனங்கள் ஹதீஸுகள் இருக்கின்றன. தாவா செய்யாட்டி அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இருக்குது. இப்படி பல கோணங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கிளாஸில் நம்ம என்ன செய்யலை, கவர் பண்ணலை. அதை வேறு வேறு வகுப்புகளில் மற்ற மௌலிகள் அவங்களுடைய வகுப்புகளில் வந்து இந்த தாவாவுடைய முக்கியத்துவம், தாவாவினுடைய அவசியம், தாவா செய்யாட்டி அதனுடைய விளைவு என்ன, தாயிகள் அவங்களுடைய பண்புகள், இந்த மாதிரிப்பட்ட வகுப்புகளை எல்லாம் அவங்க வேறு வேறு பாடங்களை தேர்ந்தெடுத்து நடத்தும் பொழுது அதை என்ன செய்வாங்க, உங்களுக்கு கவர் பண்ணிக்கிடுவாங்க. இந்த இடத்துல வந்து தாவா வழிமுறைகள் அப்படின்ற ஒரு பகுதியை தான் நம்ம குறிப்பாக என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய இந்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் 2 முக்கியமான பொறுப்பு நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து ப்ராப்பரான நாலெட்ஜ் இருக்கணும், கரெக்டான இல்ம் இருக்கணும், அதே மாதிரி கரெக்டான மன்ஹஜ் இருக்கணும். சரியான வழிமுறையை பின்பற்றணும், கரெக்டான இல்ம் இருக்கணும். இது 2ம் இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, சரியான முறையில் தாவா செய்ய முடியாது. இது 2க்கும் திருக்குரானுடைய வசனங்கள் நம்ம ஆதாரமாக பார்க்குறதா இருந்தால், சரியான நாலெட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு திருக்குரானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுற சூரா யூசுஃபில் குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மனித்தபானி வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிகீன். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், அல்லாஹ்வுடைய பாதையில் தெளிவான பஸீராவில் இருந்து கொண்டு நான் அழைக்கிறேன், அல்லது தெளிவான பஸீராவின் அடிப்படையில் நான் அழைக்கிறேன். இந்த இடத்துல பஸீரா அப்படின்னா என்ன? பஸீரான்னு சொன்னால் ஒரு தெளிவு, ஆதாரம், உறுதியான நம்பிக்கை, இப்படி பல விஷயத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு ஆழமான விஷயந்தான் பஸீரா. பஸீரான்றதுக்கு ஒரு நிறைய விளக்கம் சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் பஸீரா. அதாவது தெளிவான ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான அறிவு, ஒரு விஷயத்தை பற்றி உறுதியான நம்பிக்கை, இந்த உறுதியான கன்விக்ஷன், அதே போல் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவான அறிவு, அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய பல்வேறு ஆதாரங்களை சொல்லக்கூடிய தெளிவு, இவ்வளவு இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு பற்றி நமக்கு அறிவு இருக்கணும், அதை தெளிவுபடுத்தக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் இருக்க வேண்டும், அது நமக்கு உறுதியாக நம்பிக்கை இருக்கணும். நம்ம நம்பாத விஷயத்தை நம்ம என்ன செய்யலை யார்கிட்டையும் நம்ம சொல்லலை. அப்போ இது மாதிரிப்பட்ட பல்வேறு பரிணாமங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் பஸீரா. அதே மாதிரி பஸீரா என்பது இன்சைட்னு சொல்லுவாங்க. அதாவது அகக்கண்ணில் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, இன்சைட்டு. வெளியில் கண்ணால் பார்த்தா சைட், மனக்கண்ணால் பார்த்தா அது என்னது, இன்சைட். அப்போ இப்படி ஒரு ஆழமான புரிதல் உள்ள அந்த மீனிங் தான் அந்த வார்த்தை பஸீராவில் இருக்குது. அப்போ ஒரு பஸீராவோட தான் என்ன செய்யணும், இந்த தாவா பணியில் செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இந்த வசனத்தை தான் புரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி தான் நான் அழைக்கிறேன், இப்படி தான் என்னை பின்பற்றக்கூடியவங்களும் அழைக்கிறாங்க. அப்போ நம்ம ரசூலாவை பின்பற்றக்கூடிய அந்த உம்மத்தினர் என்ற அடிப்படையில் அவங்க காட்டி தந்த வழியை நம்ம இயன்ற அளவுக்கு அதை பின்பற்ற முயற்சி செய்து நம்மளுடைய அந்த சின்ன பங்களிப்பை நம்ம என்ன செய்கிறோம், இந்த தளத்தில் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். இது ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், சரியான வழிமுறை அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா நஹ்ல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதுக்கு நோட்ஸ் நான் தந்துடுவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால் லேசாக மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நோட்ஸ் எழுதாதீங்க. ஏன்னா ரொம்ப எழுதுனா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கவனிக்க மாட்டீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறேன்றதை கவனிக்க ட்ரை பண்ணுங்கள்.
நோட்ஸ் கம்மியாக எழுதிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கழித்து ஒரு சில கிளாஸ் போன பிறகு நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இதில் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிங்கன்னா உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹசன வ ஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்ன ரப்பக ஹுவ அலமு பிமன் தல்ல அன் சபீலிஹி வ ஹுவ அலமு பில் முஹ்ததீன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் உது இலா சபீலி ரப்பிக்க, உங்களுடைய ரப்புடைய பாதையில் அழையுங்கள். எப்படி அழைக்க வேண்டும்? பில் ஹிக்மா, விவேகத்தோடு அழைக்க வேண்டும். இந்த ஹிக்மா என்ற வார்த்தைக்கு நிறைய விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த திருக்குரான், சுன்னா, இந்த அடிப்படையில் அழைக்கணும். ஏன்னா ஹிக்மா என்று சொல்லக்கூடிய விஸ்டம், அந்த ஞானம் எங்கே இருக்குது? அதனுடைய சோர்ஸ் என்னது? மஸ்தர், குரான், சுன்னா, நபி வழி, இந்த வழிகாட்டுதல் இருக்குது. அதே போல் பொதுவாகவே ஹிக்மா என்று சொல்லக்கூடிய விவேகம், ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும், எந்த சூழலில் சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், எந்த ஆர்டரில் சொல்லணும், எப்போ சொல்லணும், எப்போ சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், இப்படிப்பட்ட பல்வேறு கோணம் இருக்குது. சில சமயத்தில் அமைதியாக போகிறதும் ஹிக்மா தான். எல்லா டைம்லையும் பேசுகிறது ஹிக்மா கிடையாது. பேசுகிறதும் ஹிக்மா தான், பேசாமல் இருக்கிறது ஹிக்மா தான். கரெக்டாக? சில சமயம் வளவளன்னு நிறைய பேசாமல் இருக்கிறது ஹிக்மா தான். தேவையான இடத்துல சொல்லாமல் இருந்தாலும் என்னது, சொல்லாமல் இருக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இந்த அடிப்படையில் ஏன் இந்த கருத்து வருதுன்னு சொன்னால், நம்ம தாவா களத்தில் பார்க்கும் பொழுது பல இளைஞர்கள் நிறைய பேர் ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்க, தாவா களத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் பல சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு தாவா ரீதியான முறையில் யாரோடாவது உரையாடுதல்கள் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால், இவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லிடணுன்ற ஆசை தான் படுறாங்களே எல்லாமே. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும் இப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கம்மியான பேர் தான் கவனம் செலுத்துகிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை சொல்லணும்னு கூட நான் அவங்கள்ட்ட சொல்லலை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். அவங்க பல விஷயத்தை கேட்பாங்க, கேட்டாலும் இந்த சூழலில் இவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டாக விளங்கி அதை நோக்கி சரியான முறையில் சில விளக்கங்களை சொல்லுவது தான் மிக பொருத்தமே. இல்லாமல் நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் சொல்லணும் அல்லது அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இப்படிங்கிற இந்த கோணத்தில் நம்ம அணுகிறது வந்து ஒரு பொருத்தமான அணுகுமுறைன்னு சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? இப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து கேட்க போனோம்னா நம்ம கேட்குற மாதிரிலாம் டாக்டர் மருந்து கொடுத்தா எப்படி வருது, என்ன வருது? நீங்கள் இப்போ டாக்டர் போய் சும்மா நார்மலாக போய் பேச போனீங்க. இப்படி தான் முன்னாடி ஒரு காலத்தில் நம்ம சவுதியில் வந்த புதுசில் ஜாமில் கம்பெனியில் இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணேன். நீ டாக்டரா நான் டாக்டரா அப்படின்னு கேட்குறேன். அதனால் என்ன ஒன்றுன்னு சொல்லி பாக்கிய நான் பேசுகிறேன்னு. அப்போ ஒரு சஜஷன் கூட சொல்லதுக்கு என்ன இல்லை, சொன்னால் அவருக்கு இஷ்டம் இல்லை. கரெக்ட் தானே? அது அந்த காலத்தில். இப்போ வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் பேச விட்றாங்க டாக்டர். ஏன்னா எல்லாம் கூகுளில் பார்த்துட்டு போய் நிறைய விளக்கத்தை சொல்லுறதுனால அவங்களும் சிலது கேட்குறாங்க. பழைய காலத்தில் எப்படி ஏதாவது பேசினா பிரச்சனை மட்டும் சொல்லு, நீ பாக்கிய சொல்கிறதுக்கு நான் உட்காந்துருக்கேன். நான் டாக்டரா நீ டாக்டர். அப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, என்ன தீர்வுன்றது நான் தான் சொல்லணும். நம்மளே போய் இந்த மருந்து கொடுங்க அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறது இல்லை. கரெக்ட் தானே? ஸோ இப்படிப்பட்ட அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் பில் ஹிக்மா ஒல் மௌஇதத்தில் ஹசனா, அழகான முறையில் உபதேசம் செய்வது. சில பேர்கிட்ட வந்து உருக்கமாக கரெக்டான முறையில் நல்ல ஒரு பண்பாடோடு உபதேசம் செஞ்சு உபதேசம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த இடத்துல சரியான அழகாக உபதேசம் செஞ்சால் போதும். தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ண தேவையில்லை ஒரு பேச்சுக்காக. சில பேர்கிட்ட சில விவாதங்கள் பண்ண வேண்டி வரும். அந்த விவாதத்தை எப்படி செய்யணும்? அழகான முறையில் விவாதம் செய்ய வேண்டும். ஒ ஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்சன், அழகான முறையில் அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, விவாதம் செய்யுங்க. அழகான முறையில் விவாதம் செய்கிறதுனா என்ன சொல்லுங்கள் பாப்பா, யாராவது சும்மா ரைட்டே சொல்லுங்களேன். பொறுமையாக வழங்குற மாதிரி சொல்லுதுன்னா எப்படி நம்ம அதாவது அது நடைமுறை சம்மந்தமாக சொல்கிறீங்களா, எப்படி என்ன ஆங்கிளில் சொல்ல வரீங்க? இல்லை, அது இது வந்து விவாதம் இந்த இடத்துல. அப்படின்னா ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. அப்போ ஓகே, அதாவது இதில் ரெண்டு கோணம் பார்க்கலாம். ஒன்று வந்து அழகான முறையிலையும் விவாதம் செய்யணும், ஆழமான கருத்துக்களை கொண்டு விவாதம் செய்யணும். அப்போ சொல்கிற விஷயத்துக்கு நம்ம ஏதாவது பதில் சொன்னோன்னு சொன்னால் அது வெயிட்டான விஷயமா இருக்கணும். பதில் சொல்கிற விஷயம் நம்மளுடைய கருத்தை அதாவது உறுதிப்படுத்தக்கூடிய தக்க ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். ஒன்று, எடுத்து வைக்கிற ஸ்டைல் இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும்? பக்குவமாக, சாஃப்டாக, கோவப்படாமல், அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்டைலும் அட்ராக்டிவாக இருக்கணும், கருத்தும் வெயிட்டாக இருக்கணும். இப்படிப்பட்ட பல
பரிணாமங்கள் அதில் இருக்குது, உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் தல்ல அன் சபீலிஹி வ ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். இந்த வசனத்தின் இந்த கடைசி துண்டில் உள்ள முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் ரப்புக்கு தெரியும். என்ன தெரியும்? யார் வழிகட்டவன், யார் நேர்வழிக்கு ஃபிட்டானவன் ரப்புக்கு தெரியும். அது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? ஹிக்மாவோடு அழைக்கணும். அதே போல் அழகான உபதேசத்தை சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை விளங்கி அந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும். விவாதம் என்று வந்தால் அழகான முறையில் கருத்து பரிமாற்றம் செய்வது எப்படி அனுமதிக்கப்பட்டதோ அந்த அடிப்படையில். சில இடத்துல தேவையில்லாத விவாதம் பண்ணாமல் இருக்கிறது தான் என்னது, அந்த முதல்ல உள்ள ஹிக்மா அப்படின்னு வந்துடும். அப்போ அந்த ஹிக்மாவை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? விவாதத்துக்கு போயிடக்கூடாது ஒரு பேச்சுக்கு. ஏன்னா இப்போ நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிக்மாவே காணலை, நிறைய விவாதம் நடக்குது. இப்போ எதுக்கு விவாதம் பண்ணுறாங்கன்ட்டே இப்போ நமக்கு இப்போ பார்த்து சலிச்சு போகிற மாதிரி, தேவையில்லாமல் இவ்வளோ ஆர்குமெண்ட் எதுக்கு பண்ணணும், அதுக்கு பதிலாக பிரயோஜனமாக பல வேலையை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே, வெளியில் கூட இல்லை, நம்ம மக்களே அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, பல சந்தர்ப்பத்தில் பல விவாதங்கள் பல பிரச்சனைகளுக்கு போய் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு அது ஒரு வாழ்க்கையில் மிக முக்கியமான நோக்கத்தை நிறைவேற்றுறதா வேறு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் என்பதை நம்ம என்ன செய்யணும், தாவா காலத்தில் பொதுவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தாவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கருத்து வந்து, அந்த சனிக்கிழமை வாசிகள் வரலாறுன்னு ஒரு வரலாறு இருக்குது, உங்களுக்கு தெரிந்தானே அது. அந்த வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால், சனிக்கிழமை வாசிகள் என்று யூத சமுதாயத்தில் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அதில் வந்து அந்த சம்பவத்தை சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இடுகின்றான், சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்காதீங்க. ஆனால் சனிக்கிழமை தான் நிறைய பெருசாக நல்ல இந்த வஞ்சர் மீன், ஹாமூர், இந்த மாதிரிப்பட்ட ஸ்பெஷல் மீன்லாம் வந்துட்டு இருந்துச்சு. மற்ற டைமில் என்னது, மீனே சரியான மீன் வரமாட்டேங்குது. அப்போது மீன் பிடிக்கிறவனுக்கு இப்படிப்பட்ட மீனை பார்த்தா எப்படி இருக்கும், பிடிக்கணும் போல் இருக்கும்ல. அப்போ அல்லாஹ் சோதிக்கிறான் அப்படி. அப்போ அவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஏதோ ஒரு சில யுக்திகளை செஞ்சு சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது என்பதை மீறினார்கள் ஒரு சில பேர். அதில் ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க, நமக்கு இந்த வம்பு இல்லைப்பா, நம்ம வம்புக்கு போகக்கூடாது, சரி அல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்றுனாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, அவங்க பாட்டுக்கு சத்தப்படாமல் இருந்தாங்க. ஒரு சில பேர் அல்லாஹ்வுடைய கட்டளையும் பேணுனாங்க, தவறு செய்தவர்களை போய் என்ன செஞ்சாங்க, தட்டி கேட்டாங்க, நீங்கள் ஏன்ப்பா அப்படி செய்கிறீங்க, செய்ய தப்புன்னு. இப்போ அதில் 3 குரூப் இருக்குது. பல அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது 3 குரூப் சொல்கிறாங்க. 3 குரூப் என்னென்னு சொன்னால், ஒரு குரூப் வந்து வரம்பு மீறின குரூப், இன்னொரு குரூப்பு அவங்களுக்கு தாவா செஞ்ச குரூப்பு, இன்னொரு குரூப் சும்மா இருந்த குரூப்புன்னு. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த இடத்துல என்னென்னு சொன்னால், இந்த சும்மா இருந்த குரூப் ஆக்சுவலாக சும்மா இருக்குல்ல. சும்மா இருந்த குரூப் என்ன செஞ்சாங்கன்னா, தாவா செஞ்சவங்கள ஏன் செய்கிறேன்னு கேள்வி கேட்டாங்க. அதுதான் அந்த சும்மா இருந்த குரூப் செஞ்ச வேலை. சும்மா இருந்த குரூப்புன்னு அவங்க சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெர்ஃபெக்ட் ஃபிட் இல்லை. சும்மா இருக்குல்ல, அவங்க சும்மா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், தாவா செய்கிறவன்ட்டையும் போய் ஏன் செய்கிறேன்னு கேட்டுருக்கக்கூடாது, வழிகட்டவன்ட்டையும் போய் நீ ஏன்டா தப்பை செய்கிறேன்னு கேட்டுக்கணும். கரெக்ட் தானே? அத்தனை சும்மா இருக்கிற குரூப்பு எப்படியோ பார்க்கப்பா எனக்கு தெரியாதுன்னு போயிருக்கணும். ஆனால் இவங்க என்ன செய்யலை, தப்பு செஞ்சவன்ட்டு போய் நீ ஏன்டா தப்பு செஞ்சேன்னு கேட்கல. ஆனால் என்ன செஞ்சாங்க, சரியாக செஞ்சவன போய் நீ ஏன்டா இந்த வேலை செஞ்சுட்ருக்க, நீ உனக்கு எதுக்கு இந்த வேலை, இப்படி போய் கேட்டாங்க. கரெக்டாக? அப்போ இந்த கரெக்டாக செய்கிறவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் இதை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், மறுமையில் வந்து அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இப்படி கண்ணுக்கு முன்னாடி தவறு நடந்துச்சு, எங்களால் இயன்ற அளவுக்கு தப்பை சுட்டி காட்டிட்டோம், அதுக்கு வேணுங்கிற முறையில் சில முயற்சிகளை நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தப்பிச்சுக்கிறது. இன்றைக்கி ஒரு வேளைக்கு அவங்க என்ன செஞ்சிடலாம், நம்ம சொன்ன நசிகாவை உபதேசத்தை விளக்கத்தை கேட்டு திருந்திடலாம். இப்படி 2 சான்ஸ் இருக்குல்ல, இதனால தான் நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். இறுதியில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் வரம்பு மீறினாங்களோ அவங்களுக்கு மேலே பெரிய தண்டனை வந்துச்சு. கரெக்டாக? அதே மாதிரி யார் தாவா செஞ்சாங்களோ அவங்கள அல்லாஹ் காப்பாற்றிட்டேன்னு சொல்கிறான். இந்த நடுவில் உள்ள பார்ட்டி தெரியாது, அவங்க என்ன நடந்துச்சு என்று சொல்ல முடியாது. ஆனால் உறுதியாக தண்டனையிலேருந்து காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு கேரண்டி ஒன்றும் இல்லை. அப்போ இது எதை காட்டுது அப்படின்னு சொன்னால், ஒரு சமுதாயத்தில் வந்து தவறு நடக்குது, வழிகேடு இருக்குது அப்படின்னு சொன்னால், நேர்வழியை காட்ட வேண்டிய பொறுப்பு அந்த சமுதாயத்தில் உள்ள நேர்வழி பெற்றவர்கள் மீது என்ன இருக்குது, கடமையாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் பொதுவாக நம்ம இருக்கக்கூடிய அந்த அதாவது வாழக்கூடிய சூழல், இந்தியா, ஸ்ரீலங்கா இது போன்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய தவறான கருத்து உருவாக்கம் இருக்குது. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மற்றவர்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மற்றவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இப்படி யோசிச்சா நீங்கள் லிஸ்ட்டு பண்ணிங்கன்னு வைங்க, மற்றவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால் தப்பாக இதை பற்றி எல்லா தவறான விஷயம் அவ்வளோ தெரியும்.
கரெக்ட் தானே? இஸ்லாத்தில் எதெல்லாம் இல்லையோ, இஸ்லாத்தை பற்றி தப்பாக என்னெல்லாம் யோசிச்சு சொல்லலாமோ இதை கூட எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன தெரியாது, இஸ்லாத்தை பற்றி நல்ல விஷயம் எதுவும் தெரியாது. கரெக்ட் தானே? இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்குது அப்படி சில பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, சில பேர் பெண்ணடிமைப்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேருந்து சில தவறை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, இப்படி பல தப்பான விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நல்ல விஷயம் எதாவது தெரியுமா? இஸ்லாம் வந்து ஒழுக்க மாண்பு பேணுது, இந்த மாதிரிப்பட்ட முறையில் அதாவது மனிதர்களுக்கு மத்தியில் வந்து சமத்துவத்தை பேணுது, கரெக்டாக இறைவனுக்கு நேரடியாக இறைவனை அணுகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறை கோட்பாடை சொல்லுது, தெளிவான இறை கோட்பாடை சொல்லுது. இப்படிப்பட்ட நல்ல ஆழமான சிம்பிளாக இஸ்லாத்துக்கு மேலே ஆர்வம் ஊட்டக்கூடிய ஏதாவது நல்ல விஷயம் தெரியுமானா தெரியாது. இதை விட எது பெட்டர் சொல்லுங்கள் பாப்போம். அதாவது இஸ்லாத்தை பற்றி தப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறான், நல்ல விஷயம் எதுவும் தெரியலை, இதுதான் பெரும்பாலான சமுதாயத்தினுடைய நிலைமை. இதை விட எது பெட்டர் சினாரியோ சொல்லுங்கள் பாப்போம். ஒன்றும் தெரியாமல் இருக்குது பரவாயில்ல, இஸ்லாம் பற்றி ஒன்றுமே தெரியல சார்னு சொன்னால் நம்ம பேசலாம். இது ஏற்கனவே எங்கே இருக்குது, எல்லாமே எல்லாம் மைனஸில் போயிருக்குது. அப்போ மைனஸ்லேருந்து 0 வரைக்குமாவது கொண்டு வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? நல்ல கருத்து, இஸ்லாத்தை பற்றி உள்ள உண்மைகள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அவங்களுடைய உண்மையான பங்களிப்பு என்ன, மனித சமுதாயத்தில் அவங்களுடைய தாக்கம் என்ன, வழிகாட்டுதல் என்ன, அதன் மூலமாக மனித சமுதாயம் அடைந்த அதாவது மேன்மைகள் என்ன, மனித சமுதாயத்துக்கு கிடைத்த பயன் என்ன, அதே மாதிரி பெண்களுக்கு கிடைத்த முன்னேற்றம் என்ன, இப்படி பல்வேறு பரிணாமங்களை வந்து குறைஞ்சபட்சம் எடுத்து சொல்லி 0வுக்காவது வாப்பான்னு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நமக்கு. நீ நியூட்ரலாக ஆகு ஃபஸ்ட்டு, மற்றதை பிறகு பேசலாம், தப்பாக விளங்காத. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம், இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிறணும். அப்படிங்கிற அளவுக்கு எது யதார்த்தமோ எது உண்மையோ இதை குறைஞ்சபட்சம் எடுத்து வச்சு துவேஷத்தை போக்கி நட்பு அல்லது ஒரு அதாவது என்ன சொல்கிறேன்னா வெறுப்பை போக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. குறிப்பாக இந்த சிறுபான்மை சமுதாயம் இருக்கக்கூடிய பகுதிகளில். அப்போ இந்த தாவாவில் இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், தாவா அதாவது உண்மையை வழங்கக்கூடிய அந்த சூழலுக்கு களம் அமைப்பது எப்படின்னு சொன்னால், முதல்ல வெறுப்பை என்ன செய்யணும், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்பை நீக்கக்கூடிய வேலையை வந்து நம்ம செயலாலையும் செய்யணும், சொல்லாலையும் செய்யணும். சொல்லால் மட்டும் இல்லை, செயலாலையும் செய்யணும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவா செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். பெரும்பாலும் இந்த வசனத்தை தாவா செய்வது சிறப்பு அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. சொல்ல முடியுமா அந்த வசனம் என்னென்னு? என்னம்மா சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். சரி, ஓமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். என்ன மீனிங் அதுக்கு? கரெக்டாக இந்த வசனம் வந்து என்னது? ஓமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் மக்கள் அழைத்து அவனும் நல்லமல் செய்து நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவனை விட சிறந்த சொல்லை சொல்லக்கூடியவன் யார்? இது இல்லை எந்த முக்கியத்துவம் தெரியுது இதில்? இல்லை பொதுவாக எதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லுது இது? நம்மளும் நல்லா நடந்துக்கிறோம், நேரான பாதையில் மக்கள் அழைக்கணும். கரெக்ட் தானே? இதுக்கு அடுத்த வசனம் என்னன்னு தெரியுமா? இருக்காது ஹாஃபில் யாரா சொல்லுங்கள். இதுக்கு அடுத்த வசனம் என்ன? ஒலா தஸ்தவி ஹாஃபிது. ஓகே, ஒலா தஸ்தவில் ஹசனத்து ஒல செய்யா இதுஃபா பில்லதிஹி அஹ்சன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். இந்த ரெண்டாவது வசனம் என்ன தெரியுமா? நன்மையான விஷயமும் தீமையான விஷயமும் ஒரு காலம் சமமாக மாட்டாது. ஒலா தஸ்தவி அல் ஹசனத்து ஒல செய்யா, நல்லது கெட்டது சமமாகாது. இதுஃபா பில்லதிஹி அஹ்சன். இப்போ உங்களுக்கு ஒரு சமுதாய மக்கள் அவங்க தவறாக விளங்கிக்கிட்டதுனால அல்லது சில சூழல்கள்னால உங்களுக்கு எதிரான முறையில் நடந்திருந்தாலோ செயல்பட்டிருந்தாலோ சில தீங்குகளை விளைவிச்சிருந்தாலோ இதுஃபா பில்லதிஹி அஹ்சன், நீங்கள் நல்ல விஷயத்தை கொண்டு என்ன செய்யுங்க, அதை எதிர்கொள்ளுங்கள். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் எவனுக்கும் மத்தியில் பகைமை இருந்ததோ அவன் உங்களது உற்ற தோழனாக மாறிவிடுவான் அப்படின்னு வசனம். இந்த ரெண்டு வசனமும் பாருங்கள், லிங்க் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மேல உள்ள வசனம் தாவா, அடுத்த வசனம் என்னது? தாவாவுக்கு உகந்த சூழலை உருவாக்கக்கூடிய செயல்பாடு என்னன்னு காட்டுது பாருங்க. அப்போ சமுதாயத்தில் துவேஷம் இல்லாத ஒரு சூழல் இருக்க வேண்டும் என்பது தாவாவுக்கு ஒரு தாவா சிறப்பாக நடப்பதற்கு ஒரு அடிப்படை ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. நல்லா பாருங்கள், சமுதாயத்தில் துவேஷம் இல்லாமல் ஒரு சுமூகமான சூழல் நிலவ வேண்டும் என்பது உண்மையை விளங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு மக்களை உந்தக்கூடிய
என்ன செய்யுது, ஒரு முன்னேற்பாடாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து ஒருத்தங்கள்ட்ட வந்து ஹக்கை எடுத்து சொல்ல ஆசைப்படுறோன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நமக்கு என்ன எப்படி இருக்கணும், ரிலேஷன் எப்படி இருக்கணும், வெறுப்பு ரிலேஷன் இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் எப்படி இருக்கணும், சரி பரவாயில்ல ஓரளவுக்கு பேசலாம் அப்படி ரிலேஷனாக இருக்கணும். ஆகவே சும்மா ஒரு பொதுவாக நம்ம ஊர்களில் உள்ள சூழலில் ஏதாவது ஒரு டைமில் நம்ம மற்ற சமுதாய மக்களை கூப்பிட்டு ஒரு டீ காஃபி சமோசா வடைன்னு சாப்பிட்டு சும்மா அசலாமலின்னு சொல்லிட்டு அனுப்புனா கூட ஒரு பேச்சுக்கு பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்தால் கூட நல்லது தான், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ எப்படி இருக்குது, ஒரு வெறுப்பு சூழல் இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். பொதுவாக இந்த வெறுப்பு சூழல் இல்லாமல் இருப்பது தாவாக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப சூப்பரான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. சொல்ல முடியுமா ஏதாவது, யாராவது? பிரச்சனை இல்லாத சூழல் தாவாவுக்கு மிக முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் ஒரு பெரிய நிகழ்ச்சியான ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை ஒரு பெரிய ஆதாரம் இதுக்கு. அது வரைக்கும் ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஹுதைபியா உடன்படிக்கை சண்டை போடாதப்பா, ஓகே சமாதானம் வந்தாச்சா, எல்லாம் ஃப்ரீயாக வேலை செய்யுங்க. இப்போ ஃப்ரீயாக வேலை செய்யும்போது என்னாச்சு, அப்படியே அந்த சூழல் மாறுது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அதாவது சமாதான உடன்படிக்கையில் பல அதனுடைய ஷரத்துகள் வந்து வெளிப்படையான பார்வைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இருந்த மாதிரி ஒரு சூழல் தோன்றுச்சு. ஆனாலும் ரப்புல் ஆலமீன் அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, தெளிவான வெற்றி அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இந்த தெளிவான வெற்றின்னு வந்து எதை சொல்கிறான் அப்படின்னு தஃப்சீரில் சொல்லும் பொழுது ஹுதைபியா உடன்படிக்கை ஹதனத்துல் ஹுதைபியாவை சொல்கிறதாக சொல்லி தருவதை பார்க்குறோம். என்ன காரணம் ஏன்னு சொன்னால், டென்ஷனில் தாவா பண்ண முடியாது. ஃபஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். தாவா வந்து சும்மா டென்ஷனில் அப்படியே டண்டை அதுக்கு நடுவில் தாவா பண்ணுறதில்லை. ஒருத்தர் பசியில் டென்ஷனில் இருக்கும்போது அங்கே போய் என்ன செய்யணும், அவனுக்கு சாப்பாடு தான் கொடுக்கணும். முதல்ல சாப்பிட்டாப்பா வயிறு ஓகேயா ரைட், அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதை பேசணும், கரெக்ட் தானே? அப்போ இது ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம். இது சம்பந்தமான பின்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுவேன். அது வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எப்படி இந்த சில யுக்திகளை வந்து இந்த ஹக்கை எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு சில விளக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக பார்ப்போம். அப்போ இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட். அப்போ நம்ம நல்ல ஒரு சுமூத்தான சூழல் இருக்கணும், வெறுப்பை நீக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், பகைமை நீக்கப்பட வேண்டும், நட்பு மலர வேண்டும். இதுக்கு நம்ம தரப்பில் என்னென்ன பங்களிப்பை, அதனால தான் உதாரணமாக பேரழிவு இந்த மாதிரிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பகுதிகளிலுமே முன்னணியில் யார் நிற்கிறா, முஸ்லீம்கள் தான் நிற்கிறாங்க. முன்னணியில் முஸ்லீம்கள் நின்று அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, எல்லா வகையிலையும் உதவுறாங்க. பல பேருடைய சம்பவத்தை பார்க்குறோம். தொடர்ந்து பல நாட்கள் 100 பேர் 200 பேருக்கு தொடர்ந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 200 பேர் விருந்து வைக்கணுன்னா அது பெரிய வேலை. ஆனால் ஒரு சில பேர் நம்ம பார்க்குறோம், சும்மா சிம்பிளான ஆட்கள் தொடர்ந்து 25 நாள் 30 நாள் வந்து 200 பேர் 300 பேருக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாதாரண சாப்பாடு கூட இல்லை. எப்படி ஒரு சிம்பிள் ஒரு சாதாரண ஒரு ஆள் இப்படிப்பட்ட வேலை செய்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் இதனால் பலன் பெற்றவங்களுடைய உள்ளம் எப்படி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கும், அவன் உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கும். இதனால் முஸ்லீம் சொல்லிட்டு தப்பாக பேசிட்டாங்க, ஆனால் என்னது இவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல மக்கள், நம்ம இவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் இப்படிங்கிற ஒரு தாக்கம் அந்த நன்மையை அடைஞ்சவங்களுக்கு அட்லீஸ்ட் உள்ளத்தில் இருக்கும். கரெக்ட் தானே? அவங்க உள்ளத்தில் இருக்கும். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனால தான் குர்ஆனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுகின்றான், இன்னமா நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லா, நாங்கள் வந்து இப்படிப்பட்ட உணவு கொடுக்குறது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது எதுக்கு, நுத்இமுக்கும் லி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தான் இதை செய்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்குரா, உங்கள்கிட்ட கூலி எங்களுக்கு தேவையில்லை, அதே மாதிரி தேங்க்ஸ்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் நோக்கம் என்ன, எங்கள் ரப்பிட்ட அவனுடைய திருப்பத்துக்காக தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அப்போ ஜஸாஅன் அப்படின்னா கூலி, அதாவது காம்பன்சேஷன், அவங்க பொன்னாடை போத்துறது அல்லது ஏதாவது பைசா கொடுக்கறது அல்லது ஓட்டு போடுறது, இப்படி எந்த கூலிலாம் தேவையில்லை. அதே மாதிரி விழா நடத்தி நன்றி அறிவிப்பு மாநாடுன்னு இதுவும் தேவையில்லை. இது ரெண்டும் எங்களுக்கு எங்கள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னது, எங்கள் இன்ட்ரெஸ்ட்டு எங்கள் ரப்போட லிங்க் உள்ளது. அப்போ இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள்லாம் என்ன செய்யும், பெரிய தாக்கத்தை, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற புரியும். அப்போவே நல்ல சுமூகமான சூழல் தாவா, இது வந்து இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால தான் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு சுமூகமான சூழல் இல்லாமல் இருக்கணும்னு ஏன் சில பேர் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு பரபரப்பாக மக்கள் டென்ஷனில் இருந்தால் தான் என்ன செய்வான், நம்ம சொன்ன தப்பான விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிறோம் மக்கள். அவன் டென்ஷனில் இல்லாட்டி என்ன செய்வான், 4 நல்ல கேள்வி கேட்பான், ஏன் இது ஏன்ப்பா, அது என்னப்பா, இது கரெக்டாக. அப்போ உருப்படியான முறையில் ஒருத்தன் கேள்வி கேட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னு அவனை என்ன செய்யணும், நம்ம
டென்ஷன்லேயே வச்சுக்கிறோம். கரெக்டாக? இதை தான் மக்கள் செஞ்சுக்கிறோம். அதான் ஒரே பரபரப்பாக இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஏதாவது எப்போவாது பாருங்கள், என்றையாவது ஏதாவது ஒரு வாரம் ஒரு பரபரப்பான நியூஸ் இல்லாத வாரம் பார்த்துருக்கீங்களா? இருக்காது. குவைட்டாக இருந்தாலே நினச்சிக்கிற வேண்டியதான், சரி பரபரப்பாக ஏதோ ஒன்று வரப்போகுது. ஏன்னு சொன்னால் நம்ம இல்லை பரபரப்பு உருவாக்குறது. யாருக்கு இருக்க முடியாது, சும்மா அவங்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா பரபரப்பு இல்லைன்னா இப்போ நாளைக்கு தெளிவாக யோசிக்க தொடங்கிட்டான்னா அவனை தெளிவாக சிந்திக்க விடப்படாதுப்பா. அவனை மெயின்டைன் பண்ணு, டென்ஷன்லேயே மெயின்டைன் பண்ணு. இப்படிங்கிறது எல்லா காலத்துலேயும், ஃபிரோன் காலத்துலேயும் தொடங்கி நவீன ஃபிரோன்கள் காலத்தில் வரைக்கும் இது ஸ்டாண்டர்ட் யுக்தி தான், புது யுக்தியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அவங்க செஞ்ச வேலைக்கு தான் இப்போ என்ன செய்கிறாங்க மக்கள் செய்து கொண்டிருக்கான்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஒரு என்னது, எதுக்கு நம்ம பேசுகிறோன்னு சொன்னால் ஒரு முன்னுரை மாதிரி. இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து எப்படி இந்த தாவாவினுடைய அந்த களத்தில் பல்வேறு கோணத்தில் பங்களிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிவதற்காக நம்ம இந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம பேச வேண்டிய முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால், இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியல. ரைட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஹிதாயத் அப்படின்னா என்னது? ஹிதாயத்துனா நேர்வழி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட் தானே? நேர்வழி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வந்து அல்லாஹ் வந்து இறைவன் ஏற்றுக்கிட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹிதாயத்து, நேர்வழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு புரிஞ்சு தான் பேசுகிறோம். நம்ம சும்மா தான் நம்ம கேட்டோன்னா நம்ம தெரிஞ்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆன்சர் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு மனிதனை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறா. அவன் நேர்வழி பெறக்கூடிய எல்லா ஏற்பாடையும் அல்லாஹ் செஞ்சுருக்கிறான். அப்போ இந்த நேர்வழி என்று சொல்லக்கூடிய ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் நிகழ்வதற்கு உரிய என்னென்ன செட்டப் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, எப்படி ஒருவன் நேர்வழியை அடைகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அல்லாஹும் ரசூலும் சொல்லி தந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மொத்த செட்டப்பில் நம்ம எந்த இடத்துல என்ன வேலை செய்யணும், எது நம்ம பொறுப்பு, எந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் வந்து செயல்பட வேண்டிய கடமை இருக்கிறது, எந்த வேலையில் நம்ம பங்களிக்கணும் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். அப்போ அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியறதுக்கு முன்னாடி நேர்வழி எப்படி நடக்குது, நேர்வழிக்குள்ள ஏற்பாடுகள் என்ன, அதனுடைய செட்டப் என்ன, அல்லாஹ் அதை படைச்ச அந்த மனிதனை படைச்சிருக்கிறான்னு சொன்னால் நேர்வழிக்கு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எப்படி ஒரு மனிதன் நேர்வழி அடைகிறான், இப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதில் முதல் பகுதி வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனுஷனை படைச்சிருக்கிறான். கரெக்டாக? இவன் தான் நேர்வழி பெற வேண்டிய ஆள் நம்ம எல்லாரும். கரெக்ட் தானே? இப்போ மனுஷனை படைச்ச அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேர்வழியை பெறக்கூடிய ஒரு ஏற்பாட்டை மனுஷனுக்கு உள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஏற்பாட்டுக்கு பேர் தான் ஃபித்ரான்னு சொல்லுவாங்க. ஃபித்ரானா என்னன்னு தெரியுமா யாருக்காது? இயற்கையான ஒரு உள்ளுணர்வு அல்லது நேச்சுரல் டிஸ்போசிஷன் சொல்லுவாங்க. கரெக்டாக? இயல்புன்னு சொல்லலாம். ஒரு லூஸான டிரான்ஸ்லேஷன். இதனால் இந்த டிரான்ஸ்லேஷன் வச்சு என்னை பிடிக்காதீங்க. ஒரு பேச்சுக்கு மனசாட்சின்னு சொல்லலாம், ஒரு பேச்சுக்கு. கரெக்டாக? இது மாதிரிப்பட்ட ஒரு சில இயல்பான சில ஏற்பாடுகள், சில அறிவின் அடிப்படைகள், சில உணர்வின் அடிப்படைகள். புரியுதா? இதெல்லாம் சேர்ந்த ஒரு மிக்ஸ் தான் ஃபித்ரா என்று சொல்லப்படும். இந்த ஃபித்ரான்ற டாப்பிக்குள்ளே நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்குது. அதில் ரொம்ப டீப்பாக இந்த ஃபித்ரா அப்படிங்கிற விஷயத்தை, உண்மையை உணர்வதற்கு ஃபித்ரா எப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான காரணியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாக எடுத்து முன் வச்ச மிகப்பெரிய அறிஞர்களில் ஒரு முக்கியமான அறிஞர் யார் அப்படின்னு சொன்னால் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா. இவங்க வந்து பல ஆர்கியூமெண்ட் நடக்குது முன்னாடி காலத்தில். அதாவது ஃபிலாசபி, அக்கில் நக்கில், எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, இப்போ பல டிஸ்கஷன் நடக்குது. இதில் வந்து இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஒரு ஆங்கிளில் எடுத்து வைக்கிறாங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் அவங்க மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை எதுக்கு தராங்க அப்படின்னு சொன்னால், மனிதன் இருக்கக்கூடிய ஃபித்ரா மிக முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் ரோல். அது என்ன செய்யுது? ஒரு அடிப்படையான மிக ஆழமான வேலையை இந்த ஃபித்ரா செய்யுது அப்படின்ற கருத்தை எல்லாம் சொல்ல நம்ம பார்க்குறோம். நம்ம சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய இந்த மிச்சம் இருக்கிற நேரத்தை நம்ம பார்க்க ட்ரை பண்ணுவோம். மிக முக்கியமான ஒரு வசனம் இந்த ஃபித்ரா சம்பந்தமாக நம்ம பார்க்குறதா இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஃபித்ரா பற்றி எழுதின யாராக இருந்தாலும் இந்த வசனத்தை பேசாமல் இந்த ஃபித்ரா பற்றி ஒன்றுமே எழுத முடியாது. இதுதான் பேசிக் வசனம் குர்ஆனில். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபா ஃபித்ரத் அல்லாஹ் இல்லதி ஃபதர நாஸ் அலைஹா.
லா தபுதீல லி ஹல்கில்லா தாலிக்க தீனுல் கையும் வலாக்கின் அக்ஸர அன்னாஸி லா யஅலமூன். ரொம்ப டீப்பான ஒரு வசனம். இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்னு சொன்னால், நீங்கள் பரிசுத்தமான, அதாவது எதை நோக்கி நம்ம முன் வர வேண்டுமோ அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தமான மார்க்கத்தை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்கள். அதை நோக்கி நீங்கள் போங்க, நேரான பாதையை நோக்கி நீங்கள் போங்க. அது என்னது அப்படின்னு சொன்னால், ஃபித்ரத் அல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஃபித்ரா என்ற அந்த விஷயமாகும். அது என்ன அப்படிப்பட்ட விஷயம்? என்ன ஃபித்ரத் அல்லாஹி அல்லத்தி ஃபதரன்னாஸ் அலைஹா. அது என்ன ஃபித்ரத் அல்லாஹ்னா என்னது? அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் படைத்திருக்கிறான். அப்போ எல்லா மனிதர்களையும் இந்த ஃபித்ராவின் அடிப்படையில் தான் அல்லாஹ் கட்டமைச்சிருக்கிறான். லா தபுதீல லி ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பில் என்ன செய்ய முடியாது, எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. அப்படின்னா இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் சோர்ஸ், இந்த உணர்வு, இந்த சிஸ்டம், இந்த செட்டப் இல்லாமல் எந்த மனுஷனும் கிடையாது. மனுஷன்னு சொன்னால் ஃபித்ரா இருக்கும் அவனுக்கு. இந்த ஃபித்ரா இல்லாத பார்ட்டி யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் தான் படைச்சிருக்கேன். இந்த ஃபித்ரா எதை நோக்கி உங்களை யதார்த்தமாக உண்மையிலேயே சுத்தமான பரிசுத்தமான ஃபித்ரா எதை நோக்கி இழுக்குமோ அது எதை நோக்கி உங்களுக்கு வழிகாட்டும்? நேரான அந்த தீனுல் ஹனீஃபான்னு சொல்லக்கூடிய அந்த பரிசுத்தமான மார்க்கத்தை நோக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான், ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் தான் என்னது, இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய விஷயமாகும். லா தபுதீல லி ஹல்கில், அல்லாஹ்வுடைய படைப்பில் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. ஆனால் வலாக்கின்ன தாலிக்க தீனுல் கையும், இதுதான் நிலையான மார்க்கமாகும். எது? அந்த ஃபித்ரா எதை நோக்கி உங்களுக்கு இழுக்குதோ, எதை போய் அடைஞ்சால் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தருமோ அந்த ஃபித்ரா தான் நேரான பாதையை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த விஷயமாக இருக்கிறது. அப்போ இந்த ஃபித்ரா மூலமாக உங்களுக்கு எந்த டைரக்ஷனை நோக்கி இழுப்பு கொடுக்கப்பட்டு எது ஃபித்ராவுக்கு திருப்தியை தருகிறதோ அது தீனுல் கையும், நிலையான மார்க்கமாகும். உலாக்கின் அக்ஸர அன்னாஸி லா யஅலமூன். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறாங்க, இதை தெரியாமல் எங்கே எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன். இந்த வசனத்துக்கு நிறைய ஆங்கிளில் ஒரு வார்த்தைக்கும் பல்வேறு கோணத்தில் என்ன இருக்குது, விளக்கங்கள் சொல்ல முடியும். சொல்லியிருப்பாங்க பல அறிஞர்கள், அவங்கவுங்களுடைய அந்த ஆங்கிளில் பல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம சிம்பிளாக புரிய ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நம்ம அந்த பல கோணத்தில் உள்ள ஆர்குமெண்ட்டுக்கு போக விரும்பல இந்த இடத்துல. அப்போ ஃபித்ரான்ற ஒரு செட்டப் இருக்குது எல்லாத்தையும். இந்த ஃபித்ராவின் அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், மனுஷனை படைச்சிருக்கிறான். இந்த ஃபித்ரா ஒரு மனிதனுக்கு நேரான பாதையை நோக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு ஏற்பாடு எல்லா மனுஷனே இருக்குது. இது இல்லாத மனுஷனே கிடையாது. இதுதான் நிலையான மார்க்கமாகும். பெரும்பாலான மக்கள் இதை அறியாமல் இருக்கிறார்கள். இப்படின்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும், அந்த ஃபித்ரா என்ன வேலையை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த பரிசுத்தமான பியூரா எந்த கரப்ஷனும் இல்லாத எந்த பாதிப்பும் ஏற்படாத ஃபித்ராவாக இருந்தால் நேரான பாதையை நோக்கி அது இட்டு சொல்லும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். இது சேம் இந்த உதாரணத்துக்கு பார்த்தா நேவிகேஷன் சிஸ்டம் மாதிரி. கரெக்டாக நேவிகேஷன் சிஸ்டத்துக்கு கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ரூட் காட்டிடு கரெக்டாக. நம்ம ஃபாலோ பண்ணாமல் வேறு எங்கேயாவது போனால் யாரை குறை சொல்ல முடியாது, நேவிகேஷன் சிஸ்டத்தை குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது கரெக்டாக ரூட்டை காட்டுது. நீ தப்பாக போனால் அது என்ன பண்ண முடியும்? ஆனால் என்ன பியூட்டின்னு சொன்னால், தப்பாக போகும்போது தப்பாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அது உள்ளுக்கு ஒரு சின்ன சவுண்டு உள்ளுக்கு தப்பு, இது ரைட்டு, இது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். ஏன்னா இந்த ஃபித்ரான்ற டாப்பிக்கை நல்லா டீப்பாக புரிகிறது முக்கியம். புரிஞ்சுக்கிட்டால் நிறைய விஷயத்துக்கு, நிறைய டிஸ்கஷனுக்கு, பல கருத்துக்களை அதாவது தெளிவுபடுத்துறதுக்கு, பல டிஸ்கஷனை சிம்பிளாக பண்ணுறதுக்கு, பல டிஸ்கஷனை கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த ஃபித்ராவை புரியுறது ரொம்ப முக்கியம். இதை புரியலைன்னா நம்ம சிரமப்பட்டு இந்த ஃபித்ராவில் உள்ள விஷயத்தையெல்லாம் நம்ம தான் சொல்லி விடுவோம்னு நினச்சிக்கிறோம். நம்ம பல விஷயத்தை நீங்கள் சொல்லித்தர தேவையில்லை. ஏன்னா பல விஷயம் ஏற்கனவே எப்படி இருக்குது, ரெஜிஸ்டராக இருக்குது. இந்த காமன் சென்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டீங்களா? அப்படி என்னது டிரான்ஸ்லேஷன் அது சரியா? காமன் சென்ஸை என்ன செய்ய முடியாதுன்னா சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்கள் காமன் சென்ஸை சொல்லிக் கொடுக்க போனீங்கன்னா அது சம்டைம்ஸ் நான் சென்ஸாக மாறிடும். கரெக்ட் தானே? காமன் சென்ஸுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான். அது இருக்குன்னு நினச்சி தான் நம்ம பேசணும். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவன்கிட்ட காமன் சென்ஸ் இருக்குன்னு நினச்சி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணவே இல்லாமல் காமன் சென்ஸை பிஸ்மில்லான்னு ஸ்டார்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறது இல்லை. இந்த ஃபித்ராவும் இருக்குன்னு நினச்சி தான் நம்ம பேசணுமே இல்லாமல் அது இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம பேசக்கூடாது. நம்ம நார்மலாக தாவாவில் நீங்கள் நல்ல நம்ம கிளாஸ் முடிஞ்சோன்னு நீங்கள் பார்ப்பீங்க, பல சந்தர்ப்பத்தில் அவன்கிட்ட ஃபித்ரான்னு ஒன்று இல்லைன்னு நினச்சி நம்ம பேசுகிற மாதிரி பேசியிருப்போம். நம்ம நிறைய இடத்துல நிறைய கஷ்டப்பட்டுருப்போம். ஆக்சுவலாக இவ்வளோ கஷ்டப்பட்டுக்க தேவை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஏற்கனவே. அப்போ அவனுக்கு என்ன தெரியும்ன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறது மிக முக்கியம். ஸோ இதை சொன்ன அடிப்படையில் முதல் இன்னொரு கதை சொல்லிக்கிறேன், அப்புறமா இந்த கதைக்கு போகிறேன். முதல் கதை என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இந்த ராக்கா சென்டர் இருக்குது, இந்த பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் பேர் என்ன சேர்க்கு? சரி, ரசீத் ராக்கா மசீன்னு வச்சுக்கிடுங்க ஒரு பேஜுக்கு. ஓகே,
இப்போ இந்த ராக்கா நல்லா கதையை நல்லா கேட்டுக்கங்க. ஓகே, இந்த ராக்கா மஸ்ஜித் எங்கே இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகே, இந்த ராக்கா மஸ்ஜித் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன், 2 விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன 2 விஷயம்? என்ன உங்களுக்கும் அந்த பள்ளி எங்கே இருக்குன்னு தெரியும்ண்ணா? ஒரு செகண்ட், சரி சரி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் பள்ளி எங்கே இருக்குன்னு தெரியும், உங்களுக்கும் பள்ளி எங்கே இருக்குன்னு தெரியும், அப்படியே சொன்னா? சரி சரி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நீ சொல்லுங்கள். அது வெயிட் பண்ணுங்க ஜி, நான் சொல்கிறேன். நீ சொல்லுங்கள். புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும், அதான் பாயிண்ட்டு. உங்களுக்கும் பள்ளி தெரியும், எனக்கு பள்ளி தெரியும்னு சொல்லலாம். புரியுதா? கரெக்ட் தானே? எனக்கு பள்ளி எங்கே இருக்குன்னு தெரியும், எனக்கு தெரியும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம மௌலவி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, பிரதர் உங்கள் பேர் என்ன? அஃப்சல். அஃப்சல் சொல்கிறார், பிரதர் அஃப்சல், நம்ம ஜக்கரியா பிரதரை ப்ரோக்ராமுக்கு இங்கே இன்வைட் பண்ணுங்கள், இந்த ஹாலுக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எனக்கு ஃபோனில் வழி சொல்லணும். ஃபோனில் வழி சொன்னால் ஷார்ட்டாக எப்படி வழி சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், கான்டாக்ட் ஏன் பண்ண? நீங்கள் தான் வழி சொல்லணும். கான்டாக்ட் ஏன் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு வரணும்னு உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு. என்னை இங்கே வர சொல்ல எப்படி வழி சொல்லுவீங்கன்னு எனக்கு ஒரு செகண்ட் அவர் சொல்லு, ஒரு ஆள் சொல்லுங்க. போய் புரியுதா உங்களுக்கு? ஆனால் எப்படி சொல்ல மாட்டீங்க சொல்லுங்கள், எப்படி சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள். இப்படி வழி சொல்ல மாட்டீங்க. புரியுதா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? எப்படி சொல்லுவீங்கன்னு சொன்னால், பிரதர் இந்த ராக்கா மஸ்ஜித் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அங்கே வந்துடுங்க, அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பின்னாடி வந்துடுங்க சென்டர். இப்படி சொல்கிறது மட்டும்தான் கரெக்டான ரூட்டு. எப்படி சொல்லக்கூடாது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது. பார்த்தா நீங்கள் ரோட்டை பிடிங்க, நேராக கார்னிஸ் ரோடுங்க, அந்த சிங்கிள் அப்படியே நேராக லெஃப்ட் போங்க, அந்த எண்டில் போய் இப்படி திரும்பி யூட்டரில் அடிச்சு அப்படி நேராக போய் கடலில் போய்ட்டு திரும்பி இப்படி வாங்கன்னு சொன்னால் பேரில் போய் நிற்பாங்க. கடைசியில் என்ன சார் இங்கே போலீஸ் பாஸ்போர்ட்லாம் கேட்குறான்னு, எங்கேப்பா நீ போன? நீங்கள் சொன்ன வழியில் தான் சேர்க்க போனேன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ வழி இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லணும், இப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்கிறது இப்படி சொல்ல என்ன டிஃப்ரென்ஸு? ஏன்னா அவர் என்ன, அதாவது நீங்கள் அப்படி சொன்னால் என்ன தப்புன்னா, உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சதை மறந்துட்டு நீங்கள் தெரியாத ஒருத்தர் வழி சொல்ல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வேளைக்கு நான் வந்த பிறகு உங்களை என்ன சொல்லுவேன், பிரதர் ஏன் இப்படி கூட குழப்பிட்டீங்க, இந்த பள்ளி பக்கத்தில் சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? இப்படின்னு இப்படி தான் பல பேர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு உங்களை திட்டுவான். இதை முதலே சிம்பிளாக சொல்லாமல் இந்த மனுஷன் எங்கெல்லாம் சுத்த விட்டார். இந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இது சிம்பிள் மேட்ரு தான். சிம்பிளாக சொல்கிறத காம்ப்ளிகேட்டடாக சொன்னால் தப்பு. அப்போ சம்டைம்ஸ் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் விட்டுருந்தா கூட நான் கரெக்டாக வந்திருப்பேன் சென்டருக்கு. நீங்கள் வழி சொல்ல போய் இன்னும் 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பாயிண்ட்டுன்னு சொன்னால், என்ன தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு நமக்கு தெரிகிறது, மக்களுக்கெல்லாம் என்ன தெரியும் நமக்கு தெரிகிறது. தாவா பண்ணுறது ரொம்ப ஈஸி. சிம்பிளாக நீங்கள் தாவாவில் பெரும்பாலும் என்ன தெரியுமா சொல்லணும், ஜி இந்த ராக்கா மஸ்ஜித் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி இவ்வளோ தான் மேக்ஸிமம் நீங்கள் சொல்ல வேண்டி வரும். பெரும்பாலும் நம்ம பல தடவை எப்படி வழி சொல்லிக்கிறோம் தெரியுமா, நீங்கள் இங்கே நேர சிக்னல் போங்க, ரெட் வருதா வெயிட் பண்ணுங்கள், அப்படியே வெயிட் பண்ணிட்டு அங்கேயே நிற்பான், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஐயா எதுக்கு சார் அங்கே போக சொன்னீங்க? அவனை தேவையில்லாமல் அங்கேருந்து அனுப்பிவிட்டீங்க. அனுப்பக்கூடாது. நீங்கள் சிம்பிளாக அப்படி சொல்லியிருக்கணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். போக போக எங்கே நம்ம இந்த மாதிரி தப்பு விடுறோம், எங்கே அப்படி சிம்பிளாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போக போக புரிஞ்சுக்கிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக தான் தாவாவுடைய அந்த செட்டப்பு, அந்த நாலெட்ஜ், அந்த பேக்ரவுண்டு, அந்த இஸ்திதான்னு சொல்லுவாங்க, ப்ரிப்பேர்ட்னஸ், அதாவது அந்த தயாரிப்பு எல்லா மனுஷன்ட்டையும் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், பக்காவாக செட் பண்ணி வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ டைம் ஓகே, ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன், முடிச்சு நம்ம போயிடுவோம். திரும்ப வந்து நம்ம ஃபித்ரா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா அப்போ தான் அவங்க இந்த கரெக்டாக அந்த ஸ்டோரி கொண்டு போக முடியும். இந்த ஃபித்ரா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அப்புறம் யூனுஸ் பாய் இருக்கிறாப்புல, யூனுஸ் பாய் நம்ம அங்கே பாய் 2 பேருக்கு இடையில ஒரு ஆர்குமெண்ட்டு. கரெக்டாக? இதில் யூனுஸ் பாய் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு தப்பு. கரெக்டாக? இந்த அந்த டிஸ்கஷனுக்கு இவர் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு. அப்போ 2 பேரும் ஆர்கியூ பண்ணுறாங்க. கரெக்டாக? கொஞ்சம் நேரம் ஆர்கியூமெண்ட் நடக்குது. இவன் நம்ம பாய், உங்கள் பேர் என்ன பாய்? ஷஃபி. யூனுஸ் பாய், ஷஃபி பாய். கரெக்டாக? என்கிட்ட பிரச்சனை முடியாதுங்க. எந்த யூனுஸ் எந்த ஷஃபின்னு யாருக்கும் தெரியாது, ஏன்னா கேமரா இங்கே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ ஷஃபி பாய் கரெக்டாக பேசிகிட்டு இருக்காரு, யூனுஸ் பாய் ஒரு தப்பான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஷஃபி பாய் 2-3 விளக்கத்தை சொல்ல 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 யூனுஸ் பாய் என்ன புரிஞ்சிருச்சு, அடே இவர் சொல்கிறது கரெக்டுன்னு புரிஞ்சிருச்சு. கரெக்டாக? இவர் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டுன்னு ஆன உடனே உள்ள மனசு அதை கரெக்ட்னு ஏற்றுக்கிறது. பார்த்தீங்களா? அது ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி யூனுஸ் பாய்ட்ட, பாய் இந்த மனசை சொல்ல கரெக்டாக இருக்குது, நீங்கள் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அவர் சொல்லதை ஏற்றுக்கிறவா வேண்டாமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பெர்மிஷன் கேட்குமா இல்லை கேட்காமலே அதை ஏற்றுக்கிறமா?
உங்கள் மனசு? இல்லை, நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன் கொஸ்டின். கரெக்டாக நான் கேட்குற கேள்வி நல்லா புரிஞ்சால் தான் நீங்கள் பதில் சொல்ல முடியும். அவசரப்பட்டு பதில் சொல்லாதீங்க. நான் சொல்கிறது உங்கள் மனசு உங்கள்கிட்ட கேட்க மாதிரி தான் கேள்வி. இவே அவர்கிட்ட கேட்பாரான்னு கேட்கல. யூனுஸ் பாய்க்கு உள்ளம் இந்த கொஸ்டின் அவர் பேச பேச ஒரு இடத்துல அவருக்கு மைண்ட் என்ன செஞ்சிருது, கரெக்டுன்னு புரிய தொடங்குது. புரிஞ்ச உடனே யார் ஏற்றுக்கிடுவா? உள்ளம் ஏற்றுக்கிறோம். கரெக்டாக வெளிப்படையாக அவர் ஏற்றுக்கிறார் இல்லையா, ரெண்டாவது பிரச்சனை. இந்த உள்ளம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி யூனுஸ் பாய்கிட்ட பிரதர் கரெக்ட் மாதிரி தெரியுது, நான் ஏற்றுக்கிறாவா வேண்டாமான்னு பெர்மிஷன் கேட்குமா கேட்காதா? கேட்காது. அது என்ன சொல்லுங்க சார், நீ எப்படியோ தொலை, உண்மை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு போயிடுவது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, இதான் முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ உள்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உண்மையை ஏற்றுக்கிடும். அதை நீங்கள் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. உங்கள் உள்ளத்தை உண்மை அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது ஏற்றுக்கிறாதுன்னு உங்கள் உள்ளத்தை உங்களால் ஸ்டாப் பண்ணலாம் முடியாது. அது உங்கள்கிட்ட பெர்மிஷனும் கேட்காது. அது உண்மையை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ பிரச்சனை என்னென்னா, யூனுஸ் பாய்க்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. என்னது? சரி உண்மையை ஒத்துக்கிட்டு சத்தம் போடாமல் போவோம் அப்படின்னு போகலாம், இல்லை இல்லை சண்டை போட்டுட்டு போகலாம். ஆனால் யார் அவர் கன்வின்ஸ் பண்ண முடியாது? அவர் உள்ளத்தையே அவரால் என்ன செய்ய முடியாது, அவர் சொல்லக்கூடிய கருத்து உண்மைன்னு கன்வின்ஸ் பண்ண முடியாது. இப்போ என்ன பியூட்டின்னு பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உள்ளேயே, வெளியிலேருந்து இல்லை, உள்ளேயே நீ ரைட்டு தப்புன்னு லாக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கான் பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு உள்ளேயே ஒரு சிஸ்டம் சொல்லுது சார் நீ சொல்கிறது தப்புன்னு. அதுக்கு உண்மை தெரிஞ்சுட்டா அது சொல்லும் உள்ள. சம்டைம்ஸ் அந்த சவுண்டு கம்மியாக இருக்கும், சம்டைம்ஸ் அந்த சவுண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நீங்கள் எந்த அளவுக்கு அதை பண்படுத்தி வச்சுருக்கீங்க இல்லது பால்படுத்தி வச்சுருக்கீங்க அதை பொறுத்து. நல்ல பண்படுத்தி வச்சிங்கன்னா அது பளிச்சுன்னு சொல்லுவோம். உங்கள்கிட்ட பால்படுத்தி வச்சிங்கன்னா மெல்லிசாக சொல்லிக்கிட்டு இருக்கும், ஆனால் சொல்லாமல் இருக்காது. அது சம்டைம்ஸ் அந்த சவுண்டு உங்களுக்கு பயங்கரமாக கேட்கும். அதனால தான் நிறைய பேர் திடீர்னு ரூட்டு மாதிரி நேரம் ரூட்டுக்கு ஏன் வரான்னு சொன்னால் உள்ளுக்கு அது பேசும். அப்போ என்ன இதுலேருந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு தாவா சிச்சுவேஷன் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறீங்க, ஒரு ஹக்கை அழகாக எடுத்து சொல்கிறீங்க. வெளிப்படையில் அவர் எதிர்மறையாக பேசினா கூட உங்களுக்கு தெரியாது, அவர் உள்ளம் ஒரு வேளை ஏற்றுருக்கலாம், அதை அல்லது உள்ளம் வந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அது பின்னாடி வேலை செய்யலாம். அப்போ நீங்கள் ஒரு டைமில் ஒரு ஆள்கிட்ட பேசுனா நீங்கள் ஒரு ஆள்கிட்ட மட்டும் பேசலை, நீங்கள் 2 பார்ட்டிகிட்ட பேசுகிறீங்க. அங்கே 2 பார்ட்டிகிட்ட பேசுகிறீங்க. என்ன 2 பார்ட்டு? அவன்கிட்டையும் பேசுகிறா, உள்ளத்தையும். அப்போ நம்ம மனசில் நினச்சிக்கலாம், சார் நீ சத்தமான பேர் உள்ளத்தில் பேசிட்டு இருக்கேன், புரியுதா உங்களுக்கு? நீ ஏதோ பேசிட்டு போ, நான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசுங்கன்னு, புரியுதா? இப்படி பல டிபார்ட்மெண்ட் வேலை செய்யுது. நம்ம ஒரு ஆள்கிட்ட மட்டும் பேசலை. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், சில விஷயத்தில் அப்படி விஷயத்தை அழகாக சொல்லிட்டு ஒதுங்கிட்டா பிறகு என்ன செய்யும், உள்ளுக்கு சில சிஸ்டம் வேலை செய்ய தொடங்கலாம், அது எஃபெக்ட் ஆகலாம். அப்போ வெளிப்படையாக பேசுகிறது மட்டும் அளவு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அளவோடு நான் நிறுத்துறேன். ஸோ நீங்கள் அந்த எந்த டைரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு புரிஞ்சிருப்பீங்க. இன்னும் இதில் கொஞ்சம் டீப்பாக சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே போல் நீங்களும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் நம்ம தருவோம். தொடர்ந்து கிளாஸுக்கு வாங்க. அதே போல் தாவா சம்மந்தமான விஷயத்தில் பயிற்சி எடுக்க ஆர்வம் உள்ள சகோதரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஸ்பெஷல் அப்படி ஒரு கிளாஸ் தொடங்கியிருக்குது. இது தாவா சம்மந்தமான ஒரு ஸ்பெஷல் பயிற்சி. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் சரி நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம் தானே. இப்போ தொடர்ந்து பல வாரங்கள் நம்ம பல வகுப்புகள் நம்ம முடிக்கிற வரைக்கும் பயணிப்போம். இதில் பல பகுதிகள் நம்ம திட்டமிட்டு விட்டுருக்குறோம். சும்மா சிம்பிளாக சொல்ல போனால், அதாவது முஷ்ரிக்குகள் மத்தியில் வந்து எப்படி தாவா செய்கிறது, அதே மாதிரி தாவாவுடைய யுக்திகள் எப்படிப்பட்ட யுக்திகளை கையாளணும், முல்ஹித் ஏத்திஸ்ட் மாதிரி மக்கள்கிட்ட எப்படி தாவா செய்கிறது, அஹ்லுல் கிதாப் மாதிரி மக்கள்கிட்ட எப்படி தாவா செய்கிறது, அதே மாதிரி ரசூலுடைய வாழ்க்கை அதிலிருந்து உள்ள விஷயங்களை தாவாவுக்கு எப்படி பயன்படுத்துறது, திருக்குரானுடைய பல்வேறு கோணங்களை தாவா பர்பஸ்க்கு எப்படி பயன்படுத்துறது, இது போக இன்னொரு டாபிக் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பேசுவோம். இப்போ இப்படிப்பட்ட பல ஸ்டெப்பை ஒன்று ஒன்றா ஸ்லோவாக நம்ம கடந்து போவோம். ஆனால் நீங்களும் என்ன செய்யணும், அழகாக உள்வாங்கிக்கணும். சான்ஸ் கிடைக்கும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். வாய்ப்பு கிடைக்கும்போது சில பேர்ட்ட பேசுங்க, எப்படி எஃபெக்ட் இருக்குன்னு பாருங்கள். இப்படிப்பட்ட முறை நம்ம பயணிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த ஒரு பயிற்சியாக எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமுள்ளதாக ஆக்கி தருவானாக. இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக செய்த செயல்பாடாக அங்கீகரிப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த முதல் வகுப்பு முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வந்து டாபிக் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லிடணும். என்ன சப்ஜெக்ட்னு சொன்னால் என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம்னு ஞாபகம் சொல்லணும் என்கிட்ட. ஓகே ரைட். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.